நாட்டில் பறக்கும் பயிற்சி அளிக்கும் பிரபல நிறுவனங்களில் ஒன்றான மெட்ராஸ் ஃபிளையிங் கிளப் ஒரு வாரமாக செயல்படாமல் மூடி கிடக்கிறது. நிதி மற்றும் நிர்வாகத்தில் ஏற்பட்டுள்ள கோளாறுகள்தான் இந்த நிலைக்கு காரணம் என்று அந்த நிறுவனத்தின் மாணவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அந்த பயிற்சி நிறுவனத்தின் நிலை குறித்து பார்க்கலாம் தற்போது. சென்னை விமான நிலைய வளாகத்தில் அமைந்திருக்கும் மெட்ராஸ் ஃபிளையிங் கிளப் தனது புகழை இழந்து நிற்கிறது. 84 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த நிறுவனத்தில் சேர்ந்த மாணவர்கள் தற்போது தாங்கள் கைவிடப்பட்ட நிலையில் இருப்பதாக தெரிவிக்கின்றனர். ஒரு வருஷமாக இங்கே இருக்கேன், ஃப்ளையிங்காக வந்தேன். ஸோ லாஸ்ட் ஒரு வருஷமாக இங்கே ஃப்ளையிங் எதுவும் நடக்கலை. ஸோ என்னோடய மணி பே பண்ணிட்டேன். நான் வேறு ஏதாவது ஸ்கூலுக்கு போகலாம், ட்ரைனிங் பண்ண ஸ்கூலுக்கு போகலாம் கூட இந்த மணி இல்லாமல் என்னால் யூஸ் பண்ண முடியாது. ஸோ மணிக்காக கேட்டிருக்கேன். அவங்க ஃபஸ்ட்டு என்ன ரீசன் சொன்னாங்கன்னா சிஎஃப்ஐ இல்லைன்னு சொன்னாங்க. சிஎஃப்ஐ வந்தார், அது மாதிரி பாஸ் இல்லைன்னு சொன்னாங்க. இப்போ பாஸ் வந்துச்சு. இப்போ ரெண்டுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்களை வெளியே போக சொல்லிட்டாங்க. சரி வெளியே போங்க, நான் வெளியே போகிறோம், மணி கொடுங்கன்னா அடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி தான் மணி கொடுப்பா அப்படின்றாங்க. நான் இங்கே 2008 ஜாயின் பண்ணேன். ஸோ 8 ஜாயின் பண்ணதுக்கப்புறம் என்னோட கிரவுண்ட் கிளாஸ் ட்ரைனிங்லாம் ஒழுங்காக நடந்தது. அதுக்கப்புறம் ஃப்ளையிங் வந்ததுக்கப்புறம் தான் நிறைய பிரச்சனை. ஏதாவது ஒரு பிரச்சனை, சிஎஃப்ஐ இருக்க மாட்டார், அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு பிரச்சனை, ஹேங்கர் ஸ்டாஃப் ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க, இல்லை ஃபியூல் இல்லைன்னுவாங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருந்தது. இப்போ ஃபைனலாக இவங்க மேலே ஹோப் லாஸ்ட் மை ஹோப் ஓவர் ஃப்ளைங் கிளப். ஸோ இப்போ வெளியே போகணுன்னு இருக்கேன். பறப்பதற்கு பயிற்சி அளிக்கும் இந்த நிறுவனத்தில் 8 பயிற்சி விமானங்கள் இருப்பதாகவும் அதில் 3 மட்டுமே செயல்படும் நிலையில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. 240 வாழ்நாள் உறுப்பினர்களை கொண்ட இந்த அமைப்பை தேர்ந்தெடுக்கப்பட்ட 9 பேர் கொண்ட குழு நிர்வகித்து வருகிறது. இந்த அமைப்பின் தலைமை பயிற்சியாளராக இருக்கும் சங்கர் தனக்கு 6 மாதங்களாக ஊதியம் தரப்படவில்லை என்கிறார். நான் ரெசிக்னேஷன் கொடுத்துட்டேன். அந்த ரெசிக்னேஷன் காப்பி டைரக்டர் ஃப்ளைங் ட்ரைனிங்க்கும் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷனுக்கும் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். இவங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாது இவங்களால் 10.6 lakhs. ஏன்னா ஆல்மோஸ்ட் அபவுட் 4.5 crores. ராஜ்குமார்ன்றவர் 1995 ex-MFC ஸ்டூடெண்ட். இப்போ அவருடைய ரீஃபண்டே இருக்குது. இந்த காசெல்லாம் எங்கே இருக்குன்னே தெரியாது. ஒரு சிட் ஃபண்டில் போட்டு ஏமாறுற மாதிரி தான் பசங்க ஏமாந்துருக்காங்க. என்னுடைய காசு உள்ள மாட்டின்னு இருக்கு. மெட்ராஸ் ஃபிளையிங் கிளப்பில் நடைபெற்றதாக சொல்லப்படும் முறைகேடுகள் குறித்து சென்னை விமான நிலைய காவல் நிலையத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது. குறைந்தபட்சம் 2 கோடி ரூபாய் நிதி முறைகேடு நடந்திருக்கலாம் என்று புகார் தெரிவித்திருக்கிறார் இந்த அமைப்பின் தற்போதைய செயலாளர் ராஜ்குமார். மிஸ்அப்ராப்ரியேஷன் அண்ட் மிஸ்மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ், பணம் எங்கே போச்சு, என்ன ஆடிட் ட்ரெயில், என்ன ட்ரேசபிலிட்டி, இது எதுவுமே கிடையாது அப்படின்ற ஒரு பட்சத்துக்கு நின்னதுனால தான் இப்போ கிட்டத்தட்ட கண்ணுக்கு தெரிஞ்சு 2 கோடி ரூபா இருக்குது. இன்னும் 169 பசங்களுக்கு மட்டும்தான் இந்த அமௌண்ட் வந்திருக்கு. இன்னும் ஒரு 200 பேர் இல்லை 300 பேர் அடிஷ்னலாக இதோடு சேர்த்தோம் அப்படின்னா ஆவரேஜாக நீங்கள் பண்ணி பார்த்தாலே அதாவது 4 கோடி ரூபாய்க்கு மேலே அதை தாண்டி போயிடும். வானில் பறக்கும் எண்ணங்களோடு இந்த அமைப்பில் சேர்ந்த மாணவர்களின் கனவு சிறகுகள் உடைவிடாமல் இருக்க தமிழக அரசு தலையிட வேண்டிய நேரம் இது. இந்தியாவில் பொதுவாக ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கும் ஃப்ளையிங் கிளப்புகள் மாநில அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. ஆனால் தமிழகத்தில் உள்ள மெட்ராஸ் ஃப்ளையிங் கிளப் இன்னும் மாநில அரசின் கட்டுப்பாட்டிற்குள் வராமல் இருக்கிறது. இதனால் தான் இதில் நிர்வாகம் மற்றும் நிதி ஆகியவற்றில் மோசடிகள் நடந்து வருவதாக மாணவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். தமிழக அரசாங்கம் உடனடியாக தலையிட்டு இந்த நிர்வாக மோசடியை சரி செய்ய வேண்டும் என்பதே மாணவருடைய கோரிக்கையாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சதீஷ்குமாருடன் மகாலிங்கம் பொன்னுசாமி.